அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி எதுக்காகன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கேன்சரால பாதிக்கப்பட்டவங்களுக்கும், கிட்னி ஃபங்ஷன்ல பாதிப்பு உள்ளவங்களுக்கும் தான் இந்த வீடியோ. இது உங்களுக்கு யூஸ் இல்லனாலும் பரவால்ல. மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க மூலியமா யாரோ ஒருத்தவங்க பாதிப்படைஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேர்ந்து, அவங்க வந்து நல்லா இருந்தாங்க, அவங்களுடைய வாழ்நாள் நீடிச்சது அப்படின்னா, அதில உங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. சரிங்களா? இப்ப நம்ம இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னாக்கா, பெங்களூர்ல உள்ள ஆனந்தபுரா அப்படின்ற ஒரு ஊர்லேருந்து தான் நம்ம இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா, பெங்களூர்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம், 6 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறமேட்டு ஆனந்தபுரான்ற ஊர்ல போய் நாங்க வந்து இந்த மெடிசன கலெக்ட் பண்ணோம். அ இது வந்து எங்க இருக்கு? எப்படி போணும்? அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? இங்க மெயினா பார்த்துக்கிட்டிங்கன்னா, கேன்சரால பாதிக்கப்பட்டவங்களுக்கும், கிட்னி ஃபங்ஷன்ல பாதிப்பு உள்ளவங்களுக்கும் தான் இங்க வந்து மெடிசன் குடுக்குறாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு முறை மட்டும் தான், ஒரு டோக்கன் மட்டும் தான் குடுப்பாங்க. அவங்க அடுத்த முறை நீங்க வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு முறை நீங்க இங்க தான் வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும், டோக்கன் முறையில. இந்த இன்ஃபர்மேஷன் நெறைய பேர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நெறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த பத்தியே போட்டிருக்காங்க. பட் ஆனா, இதில வந்து 1, 2 நியூ இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கு. என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து ஆனந்தபுராவுல நரசிம்மபுரான்ற ஒரு கிராமத்தில தான் குடுத்துட்டுருந்தாங்க. இப்போ வந்து அந்த பிளேஸ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த சேஞ்ச் பண்ண இடத்துலேருந்து தான் இப்ப நாங்க இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கோம். அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டும் இதில வந்து நாங்க லிங்க் பண்ணியிருக்கோம். இதில பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் ஒண்ணு இருக்கு. அந்த குரூப்போடைய 2டி மேட்ரிக்ஸ் வந்து இதில வந்து நாங்க ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஆட் பண்ண அந்த 2டி மேட்ரிக்ஸ நீங்க ஸ்கேன் பண்ணி அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கனாலும், உங்களுக்கு அவங்க எப்போ ஓப்பன், எப்போ க்ளோஸ் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே வந்து அதில வந்து அப்டேட் பண்றேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. அம் இந்த இடத்துல வந்து நெறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு உடம்புல எந்த அதாவது பிரச்சனைய வந்து அதாவது ஆல்மோஸ்ட் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க, பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளில வர மாரி எல்லாருமே வந்து நல்ல விதமா இந்த இடத்த பத்தி பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா தான் நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? நம்ப அதாவது நெறைய ஊர்லேருந்து வராங்க. நெறைய ஊர்லேருந்து, நெறைய மாநிலத்திலேருந்து வராங்க. நாங்க இருக்கும்போதே பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 6, 7 ஃபேமிலிஸ் வந்திருந்தாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேஷ், அதாவது ஆந்திராவிலேருந்து, கர்நாடகாவிலேருந்து, அத தவிர வந்து பார்த்தீங்கன்னா, யூபிலேருந்து, மும்பைலேருந்து அதுமாரி நெறைய பிளேஸஸ்லேருந்து இங்க ஆள் வந்து போயிட்டு தான் இருக்காங்க. இதில நான் வந்து எனக்கிட்ட நான் கலெக்ட் பண்ண கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயில்லாம் இதில வந்து நான் உங்களுக்கு போட்டுக்கிறேன். இங்க வந்து நீங்க ஆல்மோஸ்ட் எவ்வளோ உங்களால காலையில சீக்கிரம் வர முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் வந்துருங்க. இல்லன்னா கூட நீங்க நைட்டு ட்ரெயின் வந்துட்டீங்கன்னா கூட, அதாவது பெங்களூர் நைட் வந்துட்டீங்கன்னா, இங்க பெங்களூர்லேருந்து கிட்டத்தட்ட 6 மணி நேரம் நீங்க ட்ராவல் பண்ணி தான் வரணும். ஆனந்தபுரான்ற ஊருக்கு. ஆனந்தபுராவுக்கு வந்துட்டு அங்கேருந்து நீங்க ஆட்டோ மூலியமா இந்த லொக்கேஷனுக்கு வந்துருங்க. சரிங்களா? இந்த லொக்கேஷனுடைய பேரு யாரு கேட்டாலும், நீங்க எந்த ஒரு ஆட்டோக்காரவங்கள்ட்ட போய், "இது மாரி கேன்சருக்கு வந்து மருந்து குடுக்குறாங்களாமே" அப்படின்ற மாரி நீங்க கேட்டீங்கனாலே சொல்லுவாங்க. சரிங்களா? நாராயணமூர்த்தி அந்த இடத்தோட சென்டருடைய பேரு. சரிங்களா? யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. அந்த மாரி எந்த ஆட்டோக்காரங்கனாலும் கொண்டு போய் விடுவாங்க. ஒரு 150 ஆர் 200க்குள்ள வந்து உங்கள்ட்டருந்து சார்ஜஸ் கலெக்ட் பண்ணிக்குவாங்க. நீங்க நைட்டு கூட இங்க வந்து ஸ்டே பண்ணிட்டு, நீங்க மார்னிங் வந்து எவ்வளோ சீக்கிரமா அதாவது ஒரு 5:00 போல கூட நீங்க லைன்ல வந்து நின்னுட்டீங்கன்னா கூட, நீங்க ஒரு 7:00 ஆர் 7:30க்குள்ள நீங்க வந்து மெடிசன கலெக்ட் பண்ணிடலாம். அ எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நீங்க இங்க கூட்டம் வந்து டைம் ஆக ஆக ரொம்ப அதிகமாயிட்டே போயிடும். நாங்க எடுத்தப்ப பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 150 பேருக்குள்ள தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 300 பேர், 400 பேர் கிட்ட வந்துட்டாங்க. ஆள் வந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க இங்க. அ அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இங்க நெறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து நல்ல விதமா குணமாயிட்டு இருக்கிறத அவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணி, இங்க திருப்பி திருப்பி வந்துட்டுருக்காங்க. அவங்க மூலியமா இந்த மாரி சஜஷன் பண்ணி தான் வந்து இங்க நெறைய பேர் வந்துட்டுருக்காங்க. அதாவது இங்க இந்த மாரி குடுக்குறாங்கன்ற டீட்டெயில் நெறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்குது. அந்த டீட்டெயில் தெரிய தெரிய ஒவ்வொருத்தவங்களா வந்து புதுசா வந்தவங்களும் இருக்காங்க. ஆல்ரெடி இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா ஆயிட்டு இருக்குன்றதுனாலயும் வந்திருக்காங்க. இங்க மொ மொத்தமா பார்த்தீங்கன்னா, மெயினா 2 விஷயத்துக்கு குடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு கேன்சரால பாதிக்கப்பட்டவங்களுக்கு. 2வது பார்த்தீங்கன்னா, கிட்னி ஃபங்ஷன்ல ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு. அதே மாரி சுகர் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் குடுக்குறாங்க. அதுமாரி வந்து அசிடிட்டின் ப்ராப்ளம், நெஞ்சு எரிச்சல் அந்த மாரி சம்திங் நெஞ்சில அதாவது இந்த உணவு பாதையில வந்து புண்ணாவுறது அந்த மாரி உள்ளதுக்கும் குடுக்குறாங்க. அதேமாரி பெயின் ஆயில் இதெல்லாம் குடுக்குறாங்க. பட் ஆனா இம்பார்ட்டன்ட்டா இந்த 2 விஷயத்துக்கு நீங்க கண்டிப்பா டோக்கன் இருந்தா தான் குடுப்பாங்க. ஒண்ணு கிட்னி ஃபங்ஷனுக்காக உள்ளதுக்கும், கேன்சரால பாதிக்கப்பட்டவங்க. இது 2த்துக்குமே பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு டோக்கன் முறையில தான் அவங்க குடுப்பாங்க. சரிங்களா? அம் இந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில வந்து சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம்
கஷ்டம் தான். ரொம்ப 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 கிராமம். அதனால இங்க எல்லாமே அந்த ஒரு டைம் டேபிள் நீங்க ஒரு டைம்க்குள்ள வந்துட்டீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? ஆல்மோஸ்ட் நீங்க வந்து ஒரு 11 மணி, 12 மணிக்கெல்லாம் நீங்க வந்து இந்த ஊர்ல இறங்குனீங்கன்னா, சாப்பிடுறதுக்குன்னு ஒண்ணும் இருக்காது. அதேமாரி இங்க தங்குறதுக்கான வசதிகள் ஹோட்டல்ஸ்லாம் போனீங்கன்னா, இந்த ஆனந்தபுரம் அந்த ஏரியாவுல இருக்கு. மத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஆட்டோக்காரவங்கள்ட்ட யார்ட்டயாச்சும் கேட்டீங்கன்னாக்கா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சம்திங் தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து வேக்கன்சி இருந்துச்சுன்னா, அவங்க ஃபோன் பண்ணி சொல்லி கேட்டு, அங்க போயிட்டு கூட நீங்க ஸ்டே பண்ணி இருந்துக்கலாம். சரிங்களா? உங்களுடைய பொருட்கள நீங்க ரொம்ப சேஃபா வச்சுக்கங்க. ஆம், அது மட்டும் இல்லாம அங்க போய் மெடிசின் வாங்குறதுக்கு நீங்க மார்னிங் டைம்லயே அங்க நீங்க வந்து அங்கேயே போயிடுங்க. மோஸ்ட்லி நீங்க அங்கங்க வெளியில தங்குறத விட, நீங்க திருப்பி அங்கேருந்து ஆட்டோ புடிச்சு நீங்க இங்க வரணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1க்கு 2 செலவு தான். அதனால நீங்க வந்து நீங்க அங்கேயே போய், அங்கேயே ஸ்டே பண்ணிடுங்க. காலையில அங்க மெடிசின் குடுத்தோனே அங்கேயே கலெக்ட் பண்ணிக்கங்க. அதுமாரி நீங்க காலையில வந்தீங்கன்னா, காலையில அங்க ஆட்டோ இருக்கும். நீங்க அனந்தபூர் வரதுக்கு. அனந்தபூர்லேருந்து நீங்க அடுத்து பெங்களூர் வரதுக்கு, எப்படி என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சு வாங்க. சரிங்களா? அதுமாரி நீங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மார்னிங் நீங்க அங்க போய் வாங்குறீங்களோ, அவ்வளோ நல்லது நமக்கு. ஏன்னா, நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ டைம் டிலே பண்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ அங்க வந்து கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கும். அதுமாரி உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லயே இத பத்தி அதாவது எதுக்காக குடுக்குறோம், அவங்களுக்கு வந்து என்னென்ன மருந்துகள் குடுத்துட்டுருக்காங்க, அந்த மாரியான டீட்டெயில்ஸும் குடுத்துருக்கேன். இதில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வெப்சைட்டுடைய மொத்தத்தையும் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி நான் உங்களுக்கு வந்து அதில ஒரு வீடியோவா கன்வெர்ட் பண்ணி போட்டிருப்பேன். அதையும் பார்த்தீங்கன்னா, உங்களதுல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அ இது எல்லாத்தையும் வந்து அ முழுமையா படிங்க. அதேமாரி நீங்க அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி போங்க. ஏன்னா, அ கர்நாடகா வந்து மிகப்பெரிய ஸ்டேட்டு. அதனால வந்து அந்த ஸ்டேட்குள்ள நீங்க போம்போது பிளான் பண்ணி போங்க. இங்கேருந்து நீங்க பெங்களூர் அதாவது ஒய்எஸ்ஆர் பெங்களூர் தான் நீங்க போணும். அந்த ஒய்எஸ்ஆர் பெங்களூர்ல இறங்கிடுங்க. இறங்கிட்டு அங்கிருந்து அ ஆனந்தபுரா அப்படின்ற ஊருக்கு ட்ரெயின் வந்து 2 ட்ரெயின் தான் மொத்தமே. ஓகேவா? அந்த 2 ட்ரெயின்ல நீங்க போற டயத்துக்கு எந்த ட்ரெயின் இருக்குன்னு பார்த்து ட்ரெயின் டிராவல் பண்றது பெஸ்ட்டு. ஏன்னா, அங்க பஸ் ஃபெசிலிட்டி ரொம்ப கம்மி. எல்லாமே ரொம்ப லாங் டைம் தான். அண்ட் இந்த ட்ரெயின்ல நீங்க ஏதாச்சும் ஒரு ட்ரெயின் வந்து கரெக்ட்டா புக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, அந்த ட்ரெயின்லேருந்து நீங்க போய் ஆனந்தபுரால இறங்குறதுக்கு மணி ஒரு 9 மணி ஆயிடும். 9 மணி அந்த 9 மணிக்கு நீங்க அங்க போயிட்டீங்கன்னாக்கா, ஏதாச்சும் ஒரு சாப்பாடு கடைய பார்த்து சாப்பிட்டுட்டு, அதில ஏதாச்சும் ஒரு ஆட்டோக்காரவங்கள்ட்ட போய் பேசி, அதுமாரி வந்து இந்த வைத்தியசாலைக்கு போகணும் அப்படின்ற மாரி நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அவங்களே கொண்டு போயிட்டு அங்க ட்ராப் பண்ணிடுவாங்க. அதில ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இல்ல எங்களுக்கு தெரிஞ்ச இடம் இருக்கு. நீங்க வேணா அங்க ஸ்டே பண்ணிங்க. இப்ப நீங்க அங்க போனீங்கன்னா, இங்க ஸ்டே பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால உங்களால முடிஞ்சதுன்னா, நீங்க வந்து அந்த மாரி ஸ்டே பண்ண முடிஞ்சா ஸ்டே பண்ணுங்க. இல்ல வேண்டாம் நம்மளுக்கு இது ஒரு ரிஸ்க் மாரி இருக்கு அப்படின்னாக்கா, நீங்க டைரக்ட்டா இல்ல பரவால்ல நாங்க அந்த ஏரியாவுக்கே போய்க்கிறோம் அப்படின்ற மாரி சொன்னீங்கன்னா கூட உங்கள கொண்டு வந்து அங்க விட்டுருவாங்க. நீங்க அங்கேயே கூட போய் ஸ்டே பண்ணிக்கலாம். சரிங்களா? அங்க வந்து எம்ப்டி கிரவுண்ட் மாரி தான் இருக்கும். நீங்க போம்போது கண்டிப்பா ஒரு போர்வை எடுத்துட்டு போங்க. ஏன்னா ரொம்ப குளிர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதேமாரி நீங்க கீழ படுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு துணிய எடுத்துட்டு போயிடுங்க. ரொம்ப குளிர் அங்க ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் நைட் டைம்ல. ஆ 2வது அங்க போம்போது குழந்தைங்க யாரையும் கூப்பிட்டுட்டுலாம் போ வேண்டாம். மோஸ்ட்லி பெரியவங்க எல்லாரும் பெரியவங்களா போங்க. இந்த இடத்துல போயிட்டு மெடிசன் வாங்கி, அதனால பயனடைந்தவர்களால சொல்லி, நாங்க போயி அங்க வந்து என்னுடைய ஃப்ரெண்டுடைய வீட்ல பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு தான் நாங்க அங்க மெடிசன் கலெக்ட் பண்றதுக்காக போயிருந்தோம். அதுமாரி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க நல்லாவும் இருந்துகிட்டு இருக்காங்க. அ அதனால தான் அடுத்த முறை போம்போது, சரி இது நம்மளோட முடிஞ்சிடக்கூடாது. இன்னொருத்தவங்க சொல்லி நமக்கு அந்த மாரி எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படின்னாக்கா, அது வந்து யூடியூப்ன்றது ஒரு மிக சிறந்த ஒரு விஷயம் அப்படின்றதுனால தான் இந்த பதிவ நான் இதில போடுறேன். இதில பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய கூகுள் லொக்கேஷனையும் நான் வந்து இதில உங்களுக்கு நான் குடுக்குறேன். அ லிங்க்ல குடுக்குறேன். நீங்க அத வந்து செக் பண்ணி பாருங்க. அதுமாரி அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டையும் இதில வந்து நான் உங்களுக்கு குடுக்குறேன். அதிலயும் போய் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ம். மற்றபடி இந்த காணொளிய நீங்க கண்டிப்பா முழுமையா முதல்ல கேளுங்க. இதில உள்ள இன்ஃபர்மேஷன கண்டிப்பா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். இந்த காணொளியில உங்களுக்கு வந்து ஏதாவது நிறை, குறைகள் இருந்துச்சுன்னா, அ தயவுசெய்து மன்னிச்சுக்கங்க. ஏன்னா, இதுதான் என்னுடைய முதல் காணொளி. ஆம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதான் என்னுடைய முதல் காணொளி. சரிங்களா? இதில வந்து ஏதாச்சும் 1, 2 டீட்டெயில் விட்டு போயிருந்தேன்னா, என்ன மன்னிச்சுக்கங்க. இந்த வீடியோவ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து இதனால நெறைய பேர் பயனடைவாங்க.
அதுமாரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அதாவது எதுவாக இருந்தாலும் அதை மற்றவங்களுக்கு நல்ல விதமாக ஷேர் பண்ணுங்கள். அதனால் யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு மூலையில் நல்ல விதமாக இருந்துகிட்டு இருப்பாங்க. இந்த வீடியோவை பார்க்குற அனைவருக்கும், பாடுற அனைவருக்கும், ஷேர் பண்ண அனைவருக்கும் மிக 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 நன்றி. தேங்க்யூ.